வணக்கம். இனியும் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது கேழ்வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகி எடுக்கும் பொழுது உங்க கருமுட்டையோடைய வளர்ச்சி எப்படி ஆரோக்கியமாக மாறும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சுதா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர். PCOS பிரச்சனையில உணவு மற்றும் வாழ்வியல் முறைகள் மாற்றங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன காரணம்னே தெரியல. பெண்களுக்கு இந்த PCOS இருந்தாலே திடீர்னு கோவம் வருது, திடீர்னு ரொம்ப எமோஷ்னலா அழுக வருது, திடீர்னு தூக்கம் வர மாட்டேங்குது, திடீர்னு பகல ரொம்ப தூக்கம் வருது, திடீர்னு ரொம்ப ஃபுட் கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கு, திடீர்னு பசிக்கவே மாட்டேங்குது. இது எல்லாமே எமோஷ்னலாக நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இதுக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் தான். யூஸ்வலாக இந்த ஹார்மோனை காலையில் 8 மணிக்கு கட் ஆஃப் டைமில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஹார்மோனோடைய அளவு கூடுதலாக இருக்கும் பொழுது இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருக்கும். அதே சமயம் கருமுட்டையோடைய வளர்ச்சியும் பாதிக்கப்படும். ப்ராப்பர் ஓவியுலேஷனும் நடக்காது. கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பும் தள்ளி போயிட்டே இருக்கும். இந்த ஹார்மோனை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இன்றைய இளம் பெண்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? உங்கள் பேக்கில் எப்பயுமே ஒரு குட்டியாக ஒரு டப்பாவில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் சோம்பு போட்டு வச்சுக்கோங்க. எப்போ எல்லாம் உங்களுக்கு ஏதாவது கிரேவிங்ஸ் வருதோ, ஸ்ட்ரெஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்கோ, ரொம்ப மைண்டு எமோஷ்னலாக நீங்கள் டிஸ்டர்ப்டாக இருக்கீங்கும் பொழுது அந்த பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய ஒரு 2-3 சோம்பை மட்டும் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி குடிச்சிடுங்க. இது தொடர்ச்சியாக நீங்கள் அப்பப்போ பயன்படுத்திட்டே வரலாம். இது முடியாதவங்க இரவு நேரம் ஒரு 5லேருந்து 10 சோம்பு மட்டும் எடுத்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் இரவு உணவுக்கு பிறகு நீங்கள் குடிச்சிட்டே வரலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது படிப்படியாக உங்கள் கார்டிசால் ஹார்மோனும் கண்ட்ரோல் ஆகும், நல்ல தூக்கமும் வரும், எமோஷ்னலாக நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்க முடியும், உங்கள் பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ராகி எடுக்கும் பொழுது கருமுட்டையினுடைய வளர்ச்சி, அதனுடைய தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஃபர்டிலிட்டிக்காக ட்ரை பண்ணும்பொழுது உங்கள் கருமுட்டை சரியான நேரத்துக்கு வெளிப்பட மாட்டேங்குது, சரியான குவாலிட்டியில் இல்லைன்னா உங்களுடைய எக்கோடைய ஹெல்த் புவராக இருக்குது, எம்ப்ரியோ புவர் குவாலிட்டியாக இருக்குது, இல்லைன்னா எம்டி ஃபாலிக்கலாக இருக்குது, உள்ளுக்குள்ளார எக்கே இல்லை, வெறும் சாக் மட்டும்தான் இருக்குது, யோக்கே இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பெண்கள் சஃபர் ஆகுறாங்க. இதனால நீங்கள் டைரெக்டாக டோனருக்கு தான் போகணும், நேச்சுரலாக உங்களோட எக் உற்பத்தி ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்க காதால் கேட்டுட்டு ரொம்ப கவலையால் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் உணவு முறை மாற்றம் கொண்டு வந்தாலே ஓரளவுக்கு நம்ம இதை சரி செஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய உணவு முறை மாற்றங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன நம்ம சொல்ல போகிறோன்னா, அடிக்கடி நீங்கள் ராகி ஃபுட்டில் சேர்த்துக்கிறது. ஏன்னா இன்னைக்கு கருமுட்டை நல்லா வளரணும், அதே சமயம் அந்த கருவாக அது மாறின பிறகு, எம்ப்ரியோவாக மாறின பிறகு அந்த எம்ப்ரியோவும் நல்லா இருக்கணும், ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கணும், எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கணும். இந்த 2 விஷயத்தையும் சரி பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உங்களுடைய ஹார்மோன் சுழற்சியும் சீராக இருக்கணும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நுண்ணுயிர் சத்துக்கள், முக்கியமான கனிம சத்துக்கள், மினரல் சால்ட்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ மினரல்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கணும், ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கணும். இதுக்கு ஒரு பெரிய முத்தாய்ப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தொட்டே பயன்படுத்திட்டு வந்த ஒரு விஷயம் கேழ்வரகு. எப்படி இந்த கேழ்வரகு அவ்வளோ நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய ஆற்றல் கொண்டதாக இது இருக்குது, நிறைய உங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய இன்சுலின் லெவல் மேலே ஏறி ஏறி இறங்குறத தடுக்கக்கூடியதாக இருக்குது, உங்கள் உடலை இருக்கக்கூடியதாக இருக்குது, உடற்பருமனை குறைக்கக்கூடியதாக இருக்குது, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது, கருமுட்டை சீராக வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. PCOS மாதிரியான ஹார்மோன் பிரச்சனையில் தேவையில்லாத இம்மெச்சூர் ஃபாலிக்கல், சரியாக வளராத கருமுட்டைகள் நிறைய வரதை
தடுக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இந்த கேழ்வரகு அமைஞ்சிருக்கு. கூடவே இதுல நிறைய அமினோ அமிலங்களும் இருக்கு. முக்கியமான அமினோ அமிலம்னு பார்த்தீங்கன்னா மெத்தியோனைன், சிஸ்டைன் அப்படிங்கிற அமினோ அமிலங்கள். இந்த அமினோ அமிலங்கள் வந்து நம்மளுடைய கருமுட்டை செல்கள் வந்து அழியாம பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. அதே சமயம் ஒருவேளை அதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து பழுது பார்க்க தன்மை, ரிப்பேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த கேழ்வரகுல இருக்கக்கூடிய புரதத்துக்கு, அமினோ அமிலத்துக்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தி இதுல இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ் வந்து உங்களுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையை அதிகப்படுத்தி உங்க செல்கள்ல இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ ஆக்சிஜனேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடுச்சு அப்படின்னாலே வந்து கருமுட்டை நல்ல அழகாக வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த ராகியில் வந்து ஃபோலேட் சத்து வந்து அதிகமாக இருக்கு. இப்போ ஃபோலேட் அப்படிங்கிறது தான் வந்து கருமுட்டையுடைய வளர்ச்சி, குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அமைப்பில் வந்து புதிதாக சில டிஎன்ஏஸ் வந்து ப்ராப்பராக உருவாயிட்டே வரணும். இதுக்கு பேர் வந்து தன்னைத்தானே அது வந்து டூப்ளிகேட் பண்ணிகிட்டே வரணும். அதை வந்து நம்ம என்ன சொல்வோம்னா காப்பி எடுத்துக்கிட்டே வரணும். இது வந்து ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் கருமுட்டை செல்கள் நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து அது நல்ல கருவாக மாறி எந்த விதமான பிறவி குறைபாடும் இல்லாமல் அந்த கரு வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ பர்த் டிஃபெக்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்கணும்னா ஃபோலேட் சத்து தேவை. இந்த ஃபோலேட் சத்து ராகியில் நமக்கு நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடவே இது வந்து மெக்னீஷியம் சத்து நிறையா உள்ளதாகவும் இருக்குது. ஸோ மெக்னீஷியம் சத்து தான் வந்து நம்ம முட்டைப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. அப்போது நிறைய கனிம சத்துக்கள் காரணமாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் சத்து வந்து உங்களுடைய ஆக்சிஜனை ப்ராப்பராக ஓவரிஸ்க்கு போய் ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஒவேரியன் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு, கருமுட்டையோடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு, உங்கள் சினைப்பையோடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ராகி எடுக்கும்பொழுது நமக்கு கிடைக்குமானா ஆமாங்க. அப்போ எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகியை வந்து புட்டு மாதிரி கட்டி நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி ராகியை வந்து அடை மாதிரி முருங்கைக்கீரையோடு சேர்த்து அடை மாதிரி தட்டி சாப்பிடலாம். ஏன்னா முருங்கைக்கீரைக்கும் கருமுட்டையோடைய தன்மையை நல்லா சீராக மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. கூட ராகியும் சேர்ந்து எடுக்கும் பொழுது முழுமையான பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது அந்த காலம் தொட்டே நம்ம முன்னோர்கள் வந்து ராகியை வந்து பார்த்திங்கன்னா களி மாதிரி கிண்டி சாப்பிடுவாங்க ஒரு கீரை குழம்போடு சேர்த்து. இதை வந்து இந்த குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க அடிக்கடி உணவில் இதே மாதிரி சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக உங்களுடைய கருமுட்டை செல்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பீரியட்ஸ் டைமில் ராகியும் கருப்பட்டியும் நல்லெண்ணையும் சேர்த்து ஒரு அடை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டே வாங்க. ஏன்னா 1 to 15 days அந்த ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட், கருமுட்டை செல்கள் நல்லா வளர்கிறதுக்கு இந்த உணவு முறை சப்போர்ட்டிவாக இருக்கும். கருமுட்டை வளர்ச்சிக்காக அந்த சத்து மாத்திரை சாப்பிடணுமா, இதை செய்யணுமா, இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து ஆரோக்கியமான கருமுட்டை வளர்ச்சிக்கு நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச இந்த ராகியை, கேழ்வரகை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தாலே உங்களுடைய கருமுட்டையும் ஆரோக்கியமாக இருக்கும். அழகான இயற்கையான தாய்மையும் நீங்கள் எளிதில் அடைய முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.